எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ இல்லை, ஆரி இல்லை, பெயிண்டிங், கிளாத் பெயிண்டிங் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கதை, யார் கதைன்னு நினைங்க, என் கதை தான். இந்த கதை வந்து அனுபவத்தின் அடிப்படையில் இந்த கதையை நான் சொல்லலை. சில பெண்களுக்கு இது மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கதையை வந்து நான் சொல்கிறேன். என்னோடய கதையை மேக்ஸிமம் என்னோடய கதை தான் யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். அது காரணம் ஏன்னு உங்களுக்கு வர வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னோடய லைஃப் வந்து +2 வரையும் இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் முடித்து கோஎஜி கேட்டு காலேஜில் போகிறோம். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிட்டு மிடில் கிளாஸில் பிறந்த பொண்ணு தான் நான். மிடில் கிளாஸில் பிறந்தாலும் ஹை லெவல் படிப்பான விஷுவல் கம்யூனிகேஷன், அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் அந்த ஹை லெவல் தான். அந்த கோர்ஸ் வந்து படிக்க வச்சாங்க. ஃபீஸ் ஒரு பக்கம்னா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு உண்டான செலவுகள் வந்து நிறையவே இருந்துச்சு. அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. வீட்டில் போய் கேட்டால் திட்டுவாங்க. ஏதாவது அவங்க வீட்டு செலவுக்குன்னு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம போய் எனக்கு ரெக்கார்ட் வாங்கணும், ஜெராக்ஸ் வாங்கணும் கொடுங்கன்னு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க இல்லையா? அவங்க திட்டல்லே ஒரு நியாயம் இருந்துச்சு. சரி ஓகே, அப்புறம் திட்டல் நியாயம் இருந்துச்சு, நானும் விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா, அவங்க அப்படியே வீட்லேயே இருக்கும்போது பார்ட் டைமாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ணிகிட்டே வந்து ஏர்ன் பண்ணி அந்த ஏர்ன் பண்ணுற காசை வச்சு எனக்கு ரெக்கார்ட் போட்டுக்கிறது, ஜெராக்ஸ் போட்டுக்கிறது, ஐவி செலவு பார்த்துக்கிறது, அந்த மாதிரி குட்டி குட்டி செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படியே பண்ணி லைஃப்பை வந்து ஓட்டிட்டேன். கரெக்டாக காலேஜ் முடிக்கிறேன், மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு எதுவும் சொல்லத்தில்ல, வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சரின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் அப்படி தானேங்க, ஒரு 20 வயசு ஆனால் மேரேஜ் வீட்டில் மேக்ஸிமம் சில ஃபேமிலியில் அப்படி தான் இருக்காங்க. ஒரு 20 வயசு ஆனால் மேரேஜ் பண்ணிடலாம், கல்யாண வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிடு அப்படின்னாங்க. நானும் சரின்னு கல்யாணம் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணி 1 மாதத்துலேயே கன்சீவ் ஆகிட்டேன். குழந்தையும் பிறந்துருச்சுங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபினான்ஷியல் லெவலில் கொஞ்சம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கும் அதிக வீட்டு செலவுகள் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அந்த குழந்தைய பார்த்துக்கணும், அவளுக்கு வேணுங்கிறத பண்ணணும், அப்புறம் எக்ஸ்ட்ரா கடன் அந்த மாதிரி இருக்கும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. அமௌண்ட்டு ப்ராப்ளம் மெயினாக அதுதான். அப்புறம் என்ன பண்ணணும் யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு 8 மாதம் இருக்கும் போது இருந்தே அப்போ தான் ஓட ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். அந்த 8 மாதம் வந்து ஓட ஆரம்பிச்சதுன்னா மணிக்காக ஓட ஆரம்பிச்சது. என்ன பண்ணலாம், பெருசாக எங்கேயாவது வேலை கேட்கலாமா அப்படின்ட்டு மளிகை கடையிலேருந்து ஆரம்பித்து எல்லா கடையிலையும் வந்து ஒர்க்குக்கு வந்து கேட்டாச்சு. இல்லை குழந்தைய வச்சுட்டு அலோவ் பண்ண முடியாதுங்க, அது குழந்தை உங்களுக்கு செட் ஆகாது, இல்லைங்க நீங்கள் மறந்தால் வாங்க, குழந்தைய அலோடு கிடையாது அப்படின்ட்டாங்க. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது டக்குன்னு சில்க் த்ரெட் ஜுவல்லரிலாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்லா மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. யூடியூப் பார்த்து நானே சில்க் த்ரெட் ஜுவல்லரி செஞ்சு கடைகள் கொடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா 500 போட்டால் 2000 மீட்டர் அளவுக்கு நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். போக போக எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட வியாபாரம் வந்து கம்மியாயிடுச்சு. திருப்பி என்ன பண்ண ஓட ஆரம்பித்தேன். திருப்பி வந்து மணி வேணுமே அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்கேன். அப்போ வந்து அட்வர்டைஸிங், லோக்கல் சேனலில் ஒரு அட்வர்டைஸிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து வெறும் 2000 ரூபாய்க்கு வந்து சொல்லித்தரும், எல்லாமே வந்துடும், உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். இப்போ தான் நான் கோயம்புத்தூர் ஏரியானால எப்பவுமே எங்கள் கூட தான் இருக்கும். 2000 ரூபாய்க்கு நான் பரவாயில்லையே, நான் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பஸ் மாறி போகணும், இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறேன். இந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு வரலாங்களா, எனக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன். நான் பண்ணலாம், கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே எனக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா வேலைக்கே எங்கேயுமே குழந்தைய வச்சுட்டு அலோடு கிடையாது. இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் சொல்லி தரதுக்கு குழந்தை தூக்கிட்டு அலோடுன்னு சொன்னோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்கலை. எப்படா போய் கிளாஸில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் கிளாஸில் ஜாயின் பண்ணுறேன். ஒரு சின்ன ரூம்லங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர் ஆடுங்களை அடைச்சி வச்சுருந்தேன் போய்டும். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு பார்க்கவும் எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னாச்சு இவன் நல்லா சொல்லித்தரனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஓகே, நம்ம ஓரளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக வந்துடலாம், ஓகே வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு. அப்புறம் நாளடைவில் போக போக பார்த்தா அந்த மேடம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் கிளாஸ்க்கு வருவாங்களாம். அது வந்து யாரோ ஒரு ஆள் சொல்லி கொடுத்துட்டு அந்த ஒரு ஆள் வந்து மித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லி தருவாங்களா. இப்படி தான் ஐயோ நம்ம அமௌண்ட்டு கட்டிட்டோம், வேறு வழியில் படித்தாகும், சர்டிஃபிகேட்டுக்காக படிப்போம், அதை வச்சு ஃப்யூச்சராக லோன் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பிச்சோன்னே ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி மெஹந்திலாம் போடுவேன். அந்த எனக்கு தெரிஞ்ச மெஹந்தி அந்த ஸ்டூடெண்ட் சொல்லி தரதும், அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லி தரதும், இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது நாங்களே இப்படியே இது பண்ணி 1 மாதம் முடிச்சிட்டோம். மேடம் வந்து பார்த்தாங்க, நான் வந்து மெஹந்தி நல்லா போடுவேன், கொஞ்சம் அப்போயே கொஞ்சம் ஆர்வக்கோளாறு கொஞ்சம் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்வக்கோளாரை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு பியூட்டி பார்லர் வந்து தனியாக இது இல்லாமல் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நீ குழந்தைய தூக்கிட்டு வரலாம், அட்மிஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க, அட்மிஷன் போடு அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் சந்தோஷம் தாங்கலை. சேலரி 5 ரூபா தான் சொன்னாங்க. எனக்கு அந்த சேலரி கூட எனக்கு பெருசு கம்மி தான் இருந்தாலும் எனக்கு அதை கூட எனக்கு இதாக தெரியல. வேலைக்கு நம்மளை வச்சுக்கிட்டாங்களே, அது 5 ரூபா போக கூட நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், இன்னும் அவங்ககிட்ட இன்னும் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு சந்தோஷம் தாங்கலைங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். சரி அப்படின்ட்டு அதுவும் 2 பஸ் மாறி தான் போகணும். 2 பஸ் மாறி போய் குழந்தைய தூக்கிட்டே போயிட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு
டெய்லியும் காலைல போனேன்னா சாயந்தரம் ஆயிரம் 6-7 மணி வீட்டுக்கு வரக்கு ஆகுங்க. இப்படியாவது கிட்டத்தட்ட 1 மாதம் வேலை செஞ்சேன். சேலரி எது ஏன்னா ஆட்டோக்கு கொடுக்கணும், பஸ்ஸுக்கு கொடுக்கணும், அமௌண்ட் வேணும் இல்லைங்க. சேலரி எதுக்கு பார்த்தா அவங்க கொடுக்கல. கேட்டு பார்த்தேன், தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி எங்கே போயிடுவாங்க, இங்கே தான் இருக்காங்க மேடம் தருவாங்க அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். லீவ் போட்டேன், ஒரு 2 நாள் லீவ் போட்டேன். அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க, கடையவே சொல்லாமல் கொள்ளாமல் காலி பண்ணிவிட்டு எஸ்கேப். ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப். என்ன பண்ணுறது, 1 மாதம் கஷ்டப்பட்டு அங்கே ஒர்க்குக்கு போய் சுவிட்ச் ஆஃப். அப்புறம் என்ன பண்ணுறது, திருப்பி யோசிச்சு சரி டைலரிங் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு டைலரிங் கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணி அதுவும் அப்போ வந்து குழந்த மிஷின் மேலே தான். இப்போ சின்னவ வந்து ரொம்ப, எனக்கு 2 பொண்ணு, சின்னவ தான் வாள், ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து ரொம்ப சமத்து. மிஷின் மேலே தான் உட்கார வச்சு நான் டைலரிங்கே பழகினேன். அவள் வந்து அந்த தொந்தரவு எதுவுமே பண்ண மாட்டாள், பக்கத்துலேயே தான் இருப்பாள். அந்த மிஷினெல்லாம் கையை வைக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது. அவளை வச்சுட்டே தான் வந்து டைலரிங் கற்றுக்கிட்டேன். ஃபுல்ஸாக கூட கற்றுக்கல. ஒரு 10 நாள் வந்தால் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அம்மா ஊருக்கு போயிட்டேன். குழந்தைக்கிட்டே அது கூட என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அம்மா ஊருக்கு போயிட்டு அங்கே கவர்மெண்ட் கோர்ஸ் இருந்துச்சு, மோடி ஸ்கீம்லலாம் இருப்பாங்களா, அந்த கவர்மெண்ட் கோர்ஸ் வந்து 100 நாள் வந்து அவளை தூக்கிட்டே போய் ஒரு 100 நாள் முடித்தேன். நம்ம அந்த கோர்ஸில் போனால் அவளுக்கு பேசிக் கற்றுக்கலாம், அவ்வளோதான். வந்து டீட்டெயிலாக கற்றுக்க முடியாது, பவர் மிஷின் மட்டும் கற்றுக்கலாம். அதுதான் உண்மையாக சொல்ல போனால் டைலரிங்கே எங்கேயுமே இப்போ முழுமையாக கற்றுக்கல, அறகுறை தான். நானாக தைச்சி தான் இப்போ ஓரளவுக்கு தைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் தைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இப்போ நானே ஓரளவுக்கு தைக்க ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி கற்றுட்டு அப்படியே லைஃப் இந்த டைலரிங்லேயே போகுது. ஓர் அடிக்கிறது, ட்ரெஸ் தைக்கிறது, அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும்போது என்னடா இந்த அமௌண்ட் வேறு என்ன இன்னும் லைஃப்பில் பண்ணணுமேனு ஒரே யோசனை. அப்புறம் சரி ஆரி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஆரி கற்றுக்கலாம். ஃபீஸ் விசாரிக்கிறாங்க, 10,000 15,000 அப்படிங்கிறாங்க. என்னடா பெரிய அமௌண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு எனக்கு ஒரே இது. சரி அப்படின்ட்டு எப்படியும் படிச்சிடலாம் அப்படின்ட்டு அமௌண்ட்டில் ஏற்பாடு பண்ணி ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணி 10,000 அப்போ பேசிக் கிளாஸ்க்கு அமௌண்ட் ஆரி கிளாஸ்க்கு ஏற்பாடு பண்ணி ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணி கிளாஸும் முடிச்சுட்டு திருப்பி கவலை வந்துருச்சு. என்ன கவலைனா, ஐயோ நான் 10,000 கட்டி படிச்சிருக்கமே, போட்ட அமௌண்ட் எடுத்துருவோமா அப்படின்ட்டு ஒரே கவலை. நான் நினச்சிட்டே இருந்தேன். என்ன தெரியுமா, தெரியலைங்க, என் கூட படித்த ஒரு பொண்ணே வந்து அவங்க அக்காவோட கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு எனக்கு கொடுத்தாங்க ஒரு ஆர்டர் ஒர்க்கு, ஃபஸ்ட்டு ஆர்டருங்க. அந்த ஆர்டர் பண்ணோடனே அந்த அமௌண்ட் பார்க்கும் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி கவலை வந்துருச்சு. ஐயோ இன்னும் ஆர்டர் எதுவும் வரல, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கரெக்டாக ஒரு அதை பற்றி யோசிச்சு யூடியூப் சேனலில் நான் பார்த்துட்டு இருக்கேங்க. டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு பெரிய ஃபேமஸான யூடியூப் சேனலில் வந்து அட்வைஸிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆரி தெரிஞ்சுவீங்க, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் வந்து அவைலபிளாக இருக்கும், கோயம்புத்தூரில் இருந்தால் இன்னும் உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்குங்கிறாங்க. கேட்டு ஃபோன் பண்ணி கேட்கவும் என்னோட பிக்சர்ஸ்லாம் நான் அனுப்பிச்சுடுறேன், உங்களுக்கு ஓகே பிடிச்சி போச்சு, நேரில் வர சொல்கிறாங்க. நேரில் போனேன், அவங்க ஓகே நீ வேலைக்கும் அலோவ் பண்ணிட்டாங்க, குழந்தையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் எப்படி சொல்கிறது, பெரிய இடத்துல போய் சேர்ந்துருக்குமே, பரவாயில்ல, கடவுளை கும்பிட்டு கைவிடலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்படியே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் போனால் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ட்ரெஸ் ஸ்டிச்சிங் ஆகட்டும், ஆரியிலையும் நிறைய அதுலேயே நுணுக்கங்கள்லாம் நிறையவே சொல்லியிருந்தாங்க. நல்லா நார்மலாக இருந்தேன்னா வந்து பெஸ்ட்டாக வந்த காரணம் என்ன, அங்கே போனதுனால தான். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு என்னை வந்து கைட் பண்ணி நல்லா பெஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 5 வருஷம் கழித்து 2வது பாப்பா கரெக்டாக வேலைக்கு போய் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் இங்கே 2வது பாப்பா வயிற்றில் கன்சீவ் ஆகிட்டேன். ரொம்ப பெஸ்ட்டு. இதுவும் தாங்க முடியாத ரொம்ப சந்தோஷம். இதுவும் இந்த ஒர்க்கை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஒரே யோசனையாக இருந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இந்த மாதிரி கன்சீவாக இருக்கேங்க, இன்னும் ஒர்க்குக்கு வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்து ஆரி ஒர்க் எம்ப்ராய்டிங் ஒர்க்கெலாம் பண்ணி ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மந்த் வரையும் நான் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். அப்படி தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு மேலே உட்காந்து பண்ண முடியல. ஏன்னா வந்து உங்களுக்கு வயிறு வந்து உட்காந்து போட முடியாது, வயிறு இடிச்சுது. அந்த ஒரு நாள் விட்டுட்டேன். அது நேரத்தில் ரொம்ப நேரம் உட்காந்து போட்டனால இல்லை என்ன ப்ராப்ளம் தெரில, டெலிவரி பெயின் வந்து ஒரு மாதத்துல எங்கள் பாப்பா பிறந்துட்டான். ஆஸ்பத்திரி செலவு ஐசியூலே கிட்டத்தட்ட 25 நாள் இருந்தாங்க எங்கள் சின்ன பாப்பா. ஆஸ்பத்திரிக்கு கிட்டத்தட்ட 1 lakh மேலே ஆயிடுச்சு, 1 lakh 2 lakh ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஆஸ்பத்திரி மட்டும் 1.5 லட்சம், மித்த ஆஸ்பத்திரியில் போய் அங்கே இல்லை இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லி அந்த சில்லற செலவு 2 lakh பக்கம் ஆயிடுச்சு கடன். திருப்பியும் என்ன பண்ணுறேனே தெரியல, திருப்பியும் ஃபினான்ஷியல் லெவல் ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்புறமேல தான் எங்கள் வீட்டுக்கார சொல்ல, நீ பேசாமல் ஆரி தான் நல்லா பண்ணுறீல்ல, ஏதாவது கிளாஸ் எடுக்கலாம்ல அப்படின்னாரு. சரி ஓகே குழந்தைய வச்சுட்டு நம்ம அதை வேணால் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். அது 10 அமௌண்ட்டு. சரி கிளாஸ் எடுக்கலாம், நம்மளோட கிளாஸ் எடுப்போமே, ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். மெயின்னா அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த கட் அவுட் போர்டு வைக்கணுங்க. அந்த கட் அவுட் போர்டு வைக்கிறதுக்குள்ள கையில் வந்து ஒரு அமௌண்ட் இல்லைங்க. பண்ணணும்னு தோணிருச்சு, ஆனால் வெறியும் இருக்குது, ஆனால் அந்த மணி இல்லை.
சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கிட்ட ஒன்றும் இல்லை வெறும் 500 ரூபா தாங்க. அந்த 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 மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தோம். எங்கள் தாய்மாமா பொண்ணு வந்து பிரியாங்கான்னு ஒரு பொண்ணு, அவள் தான் என்ன பண்ணா எனக்கு ஒரு 500 ரூபா சென்ட் பண்ணிவிட்டு கட் அவுட்டுக்கு அமௌண்ட் கொடுத்து அவனோட தயவில் தான் அந்த கட் அவுட்டையும் வாங்கி வச்சேன். அந்த கட் அவுட் வச்சதுக்கப்புறம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. நான் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான், பேசிக் அட்வான்ஸ் சேர்த்து அப்போ வந்து 7,000 பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து எனக்கு 14,000 வந்துச்சு. அந்த 14,000 வச்சு அந்த கடைக்கு வாடகை கொடுத்து அட்வான்ஸும் கொடுத்து 2 மாதம் ரன் பண்ணேன். வீட்டு பக்கமே இருந்தால் அந்த பக்கம் ஆள் நடமாட்டமில்ல. 2 பேர் வந்ததே, அதுவும் கிளாஸ் ஜாயின் போட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அந்த 10 நாள் பக்கமும் என்னால் சும்மா இல்லை, எனக்கு அழுகே வந்துச்சு. ஏன்னா 10 நாள் ஆயிடுச்சு, யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வரலையே, நம்ம வேறு இப்போ அட்வான்ஸ் வேறு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், என்ன பண்ண ஒரே கவலை. அது யோசிச்சுட்டு இருக்க எனக்கு அந்த கடவுளை பார்த்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் அமைச்சாங்க. அட்வான்ஸ் வாடகை எல்லாமே நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் சரி ஓகே வீட்டில் அப்புறம் என்ன பண்ணேன், கடைக்கு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வரல. அப்படியே கடையை வச்சுட்டு இருந்தால் சும்மா ஆகாது அப்படின்ட்டு கடையை காலி பண்ணிவிட்டு வீட்டிலே போர்டு வச்சு வீட்டிலே ஸ்டூடெண்ட்ஸ் வர மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போயும் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் வீடு காலி பண்ணிவிட்டோம். இப்போ நாங்கள் இப்போ இருக்க பார்க்குறது அது புது வீடு, இப்போ தான் நாங்கள் குடி வந்திருக்கோம். அப்போ இந்த வீட்லேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. வேறு ஒரு டெய்லர் கடையிலே சொல்லி வச்சது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில். நீங்கள் அந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த கடையில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அவங்க டைலர் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட போய் நான் எம்ப்ராய்டிங் கிளாஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவேன். அதுக்குண்டான அமௌண்ட்டு எனக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ ஓரளவுக்கு என்ன பரவாயில்லைன்னா என்னால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். குடும்ப கஷ்டம், இப்போ இது பண்ணுறதுக்கு காசு இல்லை. குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவேன் நான்? 2 குழந்தைங்க ஆகிட்டாங்க. அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புவானா, வீட்டு வேலை செய்வானா, இல்லை என்ன வேலை பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களுக்கு என்னோட இதே உதாரணம். எனக்கு என்ன எல்லா வேலையும் நான் தாங்க பண்ணணும். ஒரு ஹெல்ப்புக்கு யாரும் ஆள் இல்லை. நானே தான் ஒரு ஆளாக 2 குழந்தைங்களுக்கு பார்த்து எல்லாமே நான் தான் பண்ணிக்கணும். நீங்கள் பண்ணணும்னு நினப்பு இருந்தால் மட்டும் போதுங்க. ஒரு விஷயம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டா போதும், அது நடக்கிறதுக்கான எல்லா ஒரு சூழ்நிலையும் நடக்கிறதுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் நான் மெயினாக பார்த்தீங்கன்னா நினச்சேன் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு நடக்குமா நடக்காதெல்லாம் அடுத்த பட்சம் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஒரு சக்தி தான் வந்து இப்போ வரையும் எனக்கு கூட்டிகிட்டு வருது. இன்னும் அதை ஓடிட்டே தான் இருக்கேன். ஒரு நாள் சக்ஸஸ் ஆவேங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கிறேன்னு நினைப்பீங்க, அது நடக்காமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் முழுமையாக நினைங்க, என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், நீங்கள் நினைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. சரிங்களா? நான் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு எப்படி நான் சொன்னேன்னு தெரியல, புரிஞ்சதுன்னு தெரியல. பல இடங்களில் நான் உளறி இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்போ வந்து லைவாக வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறது ஃபஸ்ட் டைமு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அறுத்திருந்தனா ரொம்ப சாரிங்க. வரட்டுங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.